ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருபா கலெக்ஷன். இன்றைக்கி கிருபா கலெக்ஷனில் குக்கிங் தான் பார்க்க போகிறோம். குக்கிங்னா ஏற்கனவே பீஃப் பிரியாணி பார்த்துருப்போம். இன்றைக்கி பீஃப் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? பீஃப் கிரேவி சரியா? எப்படி செய்ய போகிறோம்னு இப்போ பார்க்க போகிறோம். பாருங்க, ஒரு கடாய் வச்சாச்சு. அதில் நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மட்டன் பீஃப் இதெல்லாம் செய்யும்போது ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது நல்லா எப்படி சொல்ல சத்துள்ள ஒரு நிறைய சத்து எனர்ஜி இருக்கிற ரொம்ப ஆயில் யூஸ் பண்ணாதுங்க. அவ்வளோதான். தாளிக்கிற மாதிரி எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. ஆனால் எந்த ஒரு சமையலுக்கும் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஆனால் மட்டனுக்கும் பீஃபுக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாகவே சேர்த்து செய்யுங்க. அது ஏற்கனவே ரொம்ப கொலஸ்ட்ராலான பொருள். ஆனால் அதனால் எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றுங்க. இந்த தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுட்டேன். கடுகு பொடியவும் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 200 சின்ன வெங்காயம் இருக்குது. நல்லா 2 கீரி 3 கீரி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் வாசனைக்கு கருவேப்பிலை தாளிக்கணும். அச்சு போட்டு சேர்த்தாச்சு. இதெல்லாம் பீஃபாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், பெரும்பாலும் நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட சுவையை ரொம்ப கூட்டி கொடுக்கும். ஓகேவா? அவ்வளோதான். நல்லா ஃப்ரையாக விட்டுருங்க. வெங்காயம் வதக்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். சின்ன வெங்காயம் கடுகு போட்டு தாளித்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் 3 மட்டும்தான் எனக்கு உள்ளே போட்டிருக்கேன். இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இது பட்டை எல்லாருமே ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது போடுவாங்க. இது வந்து இந்த மாதிரி நேரத்தில் போட்டு பாருங்கள். நல்ல இதோட மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு கறிப்பட்டையோட பேக்கெட்டில் கறி மசாலா பட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு 5 ரூபா பேக்கெட்டில் இருக்க பொருள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து அது போக ஒரே ஒரு தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். மட்டனை நல்லா வேக வச்சு பீஃபை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். பாருங்க, தெரியுதா? சும்மா தான் தொட்ட உடனே அப்படி தீர மாதிரி கறி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. அவ்வளோதான். நல்லா வெந்துருச்சு. பீஃப்னே சொல்ல மாட்டாங்க பிள்ளைங்க, மட்டன் மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டான செய்யலாம். அந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா அவ்வளோதான். நல்லா புனிதமாக போகுது. இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சோல கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்க போகிறோம். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தாச்சு. இப்போ நான் சொன்னேன் அந்த தாளிக்கு சம்மந்தப்பட்ட பொருளை போட்டுக்க போகிறேன். இப்போ தான் போடணும். சரியா? அவ்வளோதான். போட்டாச்சு. இது வந்து ஒரு மணத்துக்காக சுவை தர போகிறதில்ல, அதோட ஸ்மெல்லை கூட்டி கொடுக்கறதுக்காக போடுற பொருள். அவ்வளோதான். போட்டாச்சு. காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டாச்சு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஆனியனு. இங்கே பாருங்கள். இந்த மாதிரி நேரத்தில் இப்போது இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். இனி இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நான் ஒரு தக்காளி இது நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி அதை நான் சேர்த்துக்க போகிறேன். தக்காளி நிறையா சேர்த்துக்காதுங்க. தக்காளி வந்து சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப புளிப்பு சுவையாக மாறிடும். பெரும்பாலும் மட்டனுக்கும் பீஃபும் செய்யும்போது தக்காளியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கறி கம்மியாக இருந்தால் மட்டும் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்வாங்க. இது ரெண்டையுமே தவிர்த்து பாருங்கள். அதோட சுவை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு போடலாம், என்ன சொல்கிற கறி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி சொல்கிற சமயத்தில் நம்ம அதை சேர்த்துக்கலாம். மிச்ச டைமில் பெரும்பாலும் உருளைக்கிழங்கையும் தவிர்த்துட்டு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக தக்காளி போட்டாச்சு. இப்போ நம்ம தக்காளி ஊற்றி அதுவும் நல்லா வதங்கி நல்லா அதோட பச்சை வடம் போயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அவ்வளோதான். இந்த டைமில் நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்க போகிறோம். இது பீஃப்க்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சோல கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். ஒரு அரை ஸ்பூனோ இல்லை 1 ஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளோதான். கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே சக்தி மட்டன் மசாலா சேர்த்துக்க போகிறோம். நான்வெஜ்ஜை பொறுத்தளவுக்கு மட்டன் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் காரமாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இப்போ 50 கிராம் மட்டன் நான் ஏற்கனவே ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு மீதி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். ஆனால் காரம் சூப்பராக இருக்கும், ஹெவியாக இருக்கும். பார்த்து மசாலா வந்து அளவாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 2 ஸ்பூன் to 3 ஸ்பூன் மசாலா சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் விட்டு பரட்டி விட்டுருங்க.
இப்போ இதை நம்ம சமைச்சு முடிச்சுட்டு பிள்ளைங்கிட்ட கொடுத்து சாப்பிட சொன்னோன்னா இது பீஃபாக மட்டனான்னு சொல்லி அவங்களுக்கே டவுட் வந்துடும். அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டும் கறி நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். மட்டனை வந்து நல்லா அவிச்சிக்கோங்க, எப்போவுமே பீஃபை வந்து நல்லா அவிச்சிக்கோங்க. சரி, நான் பீஃபை மட்டன் சொல்கிறேன். பீஃபு நல்லா அவிச்சிக்கோங்க. ஏன்னா பீஃப் வந்து கொஞ்சம் வேகிற கொஞ்சம் இதாகும். ஒரு 10 விசில் 8 விசில் நல்லா விட்டுருங்க. நல்லா வெந்துருச்சுன்னா ரொம்ப சாஃப்டாயிரும். நான் என்னோடய மட்டன் நான் உங்களுக்கு காமிச்சேன் பாருங்களேன், எவ்வளோக்கு சூப்பராக இருக்கு பாருங்கள். அவ்வளோதான், கையை வச்சு அப்படியே பிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. லைட்டாக உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு அவிச்சிக்கோங்க, வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், எல்லா மசாலா பொடி போட்டு நல்லா கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அவிச்சு வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், மட்டனை சேர்த்தாச்சு. இனி நம்ம இது மட்டனுக்கு தேவையான உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். போட்டு நல்லா திரும்ப என்னோக்க நல்லா கொதிக்க விடுங்க. அவிச்சிருந்தாலும் இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா வந்து என்ன சொல்கிறது, இந்த கிரேவி வந்து நல்லா வேகணும். அப்போ தான் அதோட அந்த மசாலா எல்லாமே அந்த மட்டனில் பிடிச்சி உப்பு எல்லாமே பிடிச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். நான் அந்த அவிச்சதில் இருக்க தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன். இது நல்லா வெந்து ஃபைனல் பாருங்களேன், நல்லா வந்து கட்டியாக வந்துடும். இது கூட லாஸ்ட்டு வந்து ஃபைனல் டச்சாக ஒரு 2 சில்லு தேங்காவும் பெரிய சீரகம் வச்சு அரைச்சி உள்ளே ஊற்ற போகிறேன். வேணும்னு சொல்கிறவங்க முந்திரி வச்சு அரைச்சிக்கலாம். நான் வந்து வெறும் தேங்காவும் பெரிய சீரகம் வச்சு தான் லாஸ்ட்டு ஃபைனல் டச்சு அதை அரைச்சி ஊற்றி மேலே மல்லியில் தூவி இறக்க போகிறேன். அவ்வளோதான். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட இது நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்காவும் பெரிய சீரகம் மட்டும் எடுத்துகிட்டு இது நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய பீஃப் எப்படி நல்லா கொதிச்சு நல்ல மசாலாலாம் இதாகி வந்துருக்கு பாருங்களேன். எண்ணெய்லாம் பிரிஞ்சிருச்சு, சூப்பராகிடுச்சு. அவ்வளோதான். அப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காவை சேர்த்துக்க போகிறோம். சரியா, தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நம்மளுடைய பீஃபோட ஃபைனல் டச் வந்தாச்சு. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் எப்படி நல்லா சூப்பராக நல்ல கிரேவி ஆயிடுச்சு. நல்லா கொலன்னு சூப்பராக நம்மளுடைய பீஃப் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்மளுடைய பீஃப் கிரேவி ரெடி. இது கூட லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்க போகிறோன்னா கொஞ்சம் மல்லியில் தூவி, வேணும்னு சொல்கிறவங்க பெப்பர் பொடி தூவி இறக்கிக்கோங்க. அவ்வளோதான். சூடான சுவையான நம்மளுடைய பீஃப் கிரேவி ரெடி. இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு 2 பொடி தான் 3 பொடி தான் போட்டிருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக சூப்பராக டேஸ்டான பீஃப் கிரேவி. ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.